முன்னாடி அந்த பலவீனத்துக்கு யாராவது சொல்லணும், அவங்க மட்டும் வந்து நில்லுங்க. இந்த பின்னல் நான் சொல்றேன். நிறைய பலவீனத்துக்கு சொல்லியிருந்தேன். அவங்க அப்படியே இல்லை. இந்த பலவீனத்தில் கை வச்சு எல்லாரும் நிற்கிறாங்க. இந்த பக்கம் வந்துருங்க. பலவீனம் யாராவது வெளிப்பாடு கொடுத்து இந்த பக்கம் நின்றுங்க. உங்க பலவீனத்தில் கை வச்சு எல்லாம் ஜெபிப்போமா? இயேசுவே ஒரு வல்ல மறந்துட்டு மாட்டேங்க. தூய ஆவியே, ஆவியே, தூய அபிஷேகியும் தூய ஆவியே, அனல் மூட்டும் ஆவியே, கால்வலி இல்லைம்மா, இப்போ ஜாம் பண்ணி கால்வலி இப்போ இருக்கா? வலி இல்லை. வலியோட தான் வந்தீங்களா? வலியோட மாத்திரை போட்டு வந்தையா. எங்கேருந்து வரீங்க? கீழ்பாக்கத்துலேருந்தா? ரொம்ப கால் வலியோட நடக்கவே முடியாது. 2 முழங்காலும் வலிக்கும். இந்த வலினால் இந்த வலி வலிக்கும். கால் ரொம்ப எரியும். இப்போ பரவாயில்ல. இப்போ பரவாயில்ல மாதிரி. இப்போ பரவாயில்ல. கர்த்தர் சுகம் கொடுத்துருக்க விசுவாசி ஆமென் சொல்லுங்க. அதே கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுத்து கர்த்தர் சுகப்படுத்துறாருன்னா உங்க மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. வேற யாருக்காவது என்ன பிரச்சனை வந்து எத்தனை நாளா இருக்கு? எனக்கு 2 வருஷமா இருக்கு கால் வலி. பின்னாடி ஸ்பைனல் வந்து போன் கட் பண்ணியிருக்காங்க. எனக்கு நான் தூங்கி 1.5 வருஷம் அது தூக்கம் இல்லை. எனக்கு கால் வலி வந்து எங்கள் அம்மாவுக்கு என் கணவர் கொண்டு தான் தெரியும். நைட்டு எனக்கு 2 கால் கட்டிட்டு 2 கை கட்டிட்டு நான் தூங்குவேன். தூக்கன்றதே அவர் 1.5 வருஷமா நான் தூங்குவேன். கால் கட்டி தூங்குவீங்க? ஆமாம், 2 காலும் கிரே பேண்டேஜ் கட்டி தூங்குவேன் சார்.
அப்போ தான் தூக்கம் வருது. எனக்கு வந்து ஐடிபி ப்ராப்ளம் இருக்குது, பிளேட்லைட் ப்ராப்ளம். நான் தூங்கி 2 வருஷம் ஆகுது, தூக்கமே இருக்காது. என் தூக்கம் வந்து நான் கஷ்டப்படுறதுக்கான எங்கள் அம்மா ஒரு ஆள் தான் எனக்கு தெரியும், எங்கள் அம்மாவுக்கு தெரியும், எங்கள் வீட்டுக்காரர் தெரியும். நான் ஏசப்பாவுக்கு தெரியும். உண்மையாக கடவுளை இன்னைக்கு உயிரோடு நிற்க வச்சிருக்குன்னு தான் ஏசப்பாவுக்கு. நம்ம ஒரு நாளைக்கு காலையில் 25 மாத்திரை எடுப்பேன், நைட்டு 15 மாத்திரை எடுப்பேன். நான் வாழ்க்கையில் மாத்திரை வேணால் தூக்கி விசிரிச்சிட்டேன். எங்கள் அம்மாட்ட நான் சொன்னேம்மா என்னால் முடியலம்மா, நான் மாத்திரை எடுக்க மாட்டேம்மா சொன்னேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ யாருக்கோசரம் உன் பிள்ளைக்கோசரம் இருக்குது, எனக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்குது. நான் எப்போ வந்து 2 மாதமாக தான் கால் வலினாலும் எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ண முடியும்னு சொல்லுவேன். நைட்டில் கட்டிட்டு தான் நான் தூக்கன்றதே இல்லை. ஆனால் எங்கள் அம்மா எனக்கு வந்து 2 வருஷமாக கூட எங்கள் அம்மா கஷ்டப்பட்டாங்க. நைட்டில் அவங்களும் தூங்க மாட்டாங்க. இந்த 2 காலை கட்டிட்டு கை கட்டிட்டு நான் தூங்குவேங்க. இப்போ வந்து எனக்கு ஒரு செகண்ட் மட்டும் என்னால் பேச முடியாது, இல்லை கால் கொடியும். இப்போ என் காலை நீங்கள் தொட்டுருந்தாலும் என் கால் வலி இப்போது கால் வலி. உன்னை குறித்து கத்தர் பேசுகிறாரு. இப்போ நீ எவ்வளோ விசேஷமா தூக்கம் இல்லாமல் காலையில் அழுவாங்க சார், இவங்க கூட உட்காந்து நான் கண்ணு மூட்டேன்னா இவங்க 2 எங்கள் ரெண்டாம்மா உட்காந்து அழுவாங்க சார். இவங்க பெங்களூர்ல இருக்காங்களே, நீங்கள் எங்கே இருக்கீங்க? நானும் பெங்களூர் சென்னையில் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் சார். அதில் இங்கே வந்துட்டு இன்னைக்கு கத்தர் ஒரு விடுதலை கத்தர் தான் கஷ்டப்படுறேன் சார். ஒரு நாள் பண்ணாங்க 2021 நீண்ட நாள் விண்ணப்பம் வச்சிருக்க, அதனால என்ன பண்ணியிருக்க, கலைப்படைஞ்சிருக்க. தேவன் இன்னைக்கு உன் இருதயத்தின் வாஞ்சிய விண்ணப்பத்தை நிறைவேற்றும் பொழுது உன் இருதயம் குளிரட்டும். எவ்வளோ காலை கட்டி இருக்கீங்களா, என்ன நடக்கலாம், இனியோடு அந்த கால கட்டுகளை கட்ட வைக்கலாம். தேவன் வல்லமை இப்பொழுது இறங்க முடியாது. ஒரு அவள் அப்பா அவங்க மகிழ் இறங்கிட்டு மாட்டுவார். அப்பா இந்த 20 ஆண்டு வாழ்க்கை ஆண்டு அந்த சிறைச்சாலின் வாழ்க்கை ஆண்டு எனக்கு மாற்றப்பட்டதுக்காக நன்றி. ஒரு ரவலாம் மகிமை இறங்க முடியாது. glory glory ரமா அந்தலியாக்கது சரி இது வல்ல மரண்ட் holy உடுதுபோ ரமா அந்தலியாக்கது யாந்தரவ ஓ மகிமை ரமா touch வராதீங்க சரீரத்துக்கு நன்மை போயிடும். போனோம் இருதயத்தை நோடிப்போம், போனோம் இந்த இருதயத்தை நிரந்தரமா போ. உழுந்து போன்னு சொல்லிட்டேன். இனி இவர்களை தொட உனக்கு அதிகாரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். என்னால பிதாவே ஆமென். நல்ல வேற ஏதாவது சாட்சி இருக்கு? ஜெபம் பண்ணும்போது தொட்ட யாராவது ஜெபம் பண்ண போட்டீங்க? என்ன பிரச்சனைக்கு வந்து என்ன பிரச்சனைக்கு வந்து ரொம்ப கேரண்டி உடம்புல என்ன பண்ணுறதே தெரியாமல் வந்தேன். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னால் கூட நீக்க முடியாது, குழந்தைய சாப்பாடு விட முடியாது, கேட்டாவது விழுந்துருவேன். இப்போ வந்துட்டு கால் கையெல்லாம் ஃப்ரீயாக இருக்கேன். ஏசப்பா ஏசப்பா நம்பினது இல்லையா? இயேசுன்னு ஒருத்தர் உண்டு, மெய்யானது. என்னை பார்த்து பேசணும், பார்க்க முடியும். உன் வாழ்க்கை சிறப்பிடிச்சிருக்கு. உன் ரத்தத்தை ஒரு ஆவி உள்ளுக்குள்ள வச்சு உனக்கு தூக்கமே இல்லை. இன்னைக்கு கத்துறோம் பூர்ண சுகத்தை. இதே அடுத்த வருடம் உன் சரீரம் மாறி போயிடும். அடுத்த வருடம் நீ உன்னை பார்க்கறதுனா சரீரம் மாறிடும். கத்தர் இன்னைக்கு உன் வீட்டில் இருக்க தடைக்க உடைப்பு கலந்து உயர்த்தி நன்றி சொல்லி ரெண்டு கை ஏசப்பா என் வாழ்க்கை தொடர்ந்துக்க நன்றி. இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளை வாழ்க்கையில பரிபூர்ண விடுதலை கொடுத்து அமைக்கிறாங்க. இன்றோடு இந்த துன்ப துயரங்கள்லாம் மாறி போக முடியாது. இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டு மொத்தமா உழுது ஓடி போயிடும். மனிதர்கள் இல்லாத இடத்துக்கு இந்த சூனிய கட்டுகளை கட்டவிழ்க்கிற. இனி இந்த பிள்ளையோ இந்த குழந்தைகளை தொடவோ உனக்கு அதிகாரம் இல்லை. ஓ உழுதுபோ 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 உழுது போயிடு. வேற ஏதாவது சாட்சி இருக்கு? சாட்சி இருக்கு? அல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்போம்.